Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Spoken English sentences. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான sentences 10 sentences இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அதில் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் I am not interested in it. I am not interested in it. I am interested-னா எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். I am not interested அப்படின்னா எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம். நாட் இன்ட்ரெஸ்டட்னா ஆர்வம் இல்லை. என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ். மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ். என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை. கவுண்ட் த மணி. மணினா பணம். கவுண்ட்னா எண்ணி பார்க்கறது. கவுண்ட் த மணினா பணத்தை எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பணத்தை எண்ணுங்க, பணத்தை எண்ணு. நான் அடுத்த வாரம் கிளம்புறேன். எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது நான் அடுத்த வாரம் கிளம்புறேன், நெக்ஸ்ட் வீக் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் லீவிங் நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் லீவிங் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் கிளம்புறேன். நம்ம சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்குறக்கு ஷால் வி ஸ்டடி டுகெதர். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து, ஸ்டடினா படிக்கிறது. ஷால் வி ஸ்டடி டுகெதர். ஷால் வி ஸ்டடி டுகெதர், நாம் சேர்ந்து படிக்கலாமா. அதுவே ஷால் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னா நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாமா. ஒய் ஆர் யூ லேட் டுடே. டுடே இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். லேட்னா தாமதம். ஒய் ஆர் யூ லேட் டுடே, ஏன் இன்னைக்கு தாமதம். ஒய் ஏன், ஏன் இன்னைக்கு லேட் அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு ஏன் லேட் அப்படின்னு கேட்கறக்கு ஒய் ஆர் யூ லேட் டுடே. டு யூ வாண்ட் திஸ். திஸ் இது. டு யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு வேணுமா, உனக்கு வேணுமா. உனக்கு இது வேணுமா அல்லது உங்களுக்கு இது வேணுமா. டு யூ வாண்ட் திஸ். ஆர் யூ அன்வெல். உனக்கு உடம்பு சரியில்லையா. ஆர் யூ அன்வெல், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அல்லது உனக்கு உடம்பு சரியில்லையா. அன்வெல் அப்படிங்கிறது வெல்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். அன்வெல்னா நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை. ஹாவ் லஞ்ச். லஞ்ச் அப்படிங்கிறது மத்தியான சாப்பாடு. ஹாவ் லஞ்ச் அப்படின்னா லஞ்ச் சாப்பிடு, லஞ்ச் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹாவ் லஞ்ச். சம்மன் இஸ் கம்மிங். சம்மன் அப்படின்னா யாரோ அப்படின்னு அர்த்தம். ஈஸ் கம்மிங் வந்துட்டு இருக்காங்க, யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சம்மன் இஸ் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.